Good evening students. Today class 12th economics lesson 5 monetary economics. Today topic functions of money. பணத்தின் பணிகள். The functions of money அப்படின்றது என்ன பணத்தின் பணிகள் அப்படின்னு சொல்கிறோம். மணியுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு 4 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், கண்டிஞ்சன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். பணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பணத்துடைய பணிகள் அப்படின்றது ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ஃபங்க்ஷன், முதல் நிலை பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி ஃபங்க்ஷன், இரண்டாம் நிலை பணிகள். காண்டிஜென்ட் ஃபங்க்ஷன், துணை பணிகள். அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு மற்ற பணிகள் அப்படின்னு சொல்கிறோம். பிரைமரி ஃபங்க்ஷன் பணத்துடைய முதல் நிலை பணிகள் அப்படின்னா என்ன, பணம் அப்படின்றது அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் செய்யும். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 2 மார்க் கொஷின். ப்ரைமரி ஃபங்க்ஷன் பணத்துடைய முதல்நிலை பணிகள் அப்படின்னா என்னென்ன. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு கூட்ஸை வாங்குவதற்கும் அல்லது விற்பதற்கும் இடையில் எது பயன்படுத்தப்படுது அப்படின்னா பணம் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. இதுதான் மணியுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. இந்த மணியை நம்மளால் எவ்வளோ வேணாலும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். பணம் அப்படின்றது மதிப்பின் நிலைகளன் அப்படின்னு சொல்கிறாங்க. எ மெஷர் ஆஃப் வேல்யூ. எ மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னா பொருட்கள் அல்லது பணிகளுடைய மதிப்பை எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அப்படின்றது தீர்மானிக்குது. எ மெஷர் ஆஃப் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபரட் பேமெண்ட். பணம் அப்படின்றது பலவிதமான வகைகளில் செலுத்தக்கூடியது. அது கேஷாகவோ, செக்காகவோ, அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ, இல்லை ரீசன்ட் மணி, பிளாஸ்டிக் மணி மூலமாகவும் பணம் அப்படின்றது நம்மளால் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பணம் ஒரு பரிவர்த்தனை கருவி அப்படின்னு சொல்லலாம். பணம் அப்படின்றது என்ன, ஒரு பரிவர்த்தனை கருவி. This is considered as the basic function of money. Money has the quality of general acceptability. பணம் அப்படின்றது பொதுவாக ஏற்புத்தன்மை கொண்டது. பணம் அப்படின்றது எல்லோராலும் ஏற்புடைய ஒரு ஏற்புத்தன்மை கொண்டது. பணம் அப்படின்னா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மணி ஹேஸ் எ குவாலிட்டி ஆஃப் ஜென்ரல் அக்செப்டபிலிட்டி. பணம் என்பது பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் பணம் அப்படின்னு சொல்கிறோம். And all exchange take place in term money. All exchange take place in the term of money. எந்த ஒரு பொருட்களையும் பரிமாற்றம் செய்வதற்கும் எது அடிப்படையாக இருக்குது, எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பணம் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க, மணி. And account of the use of money, the transaction has now come to divided into 2 parts. இந்த பணம் அப்படின்றது 2 விதங்களாக பயன்படுத்தப்படுது. இந்த பணம் அப்படின்றது ஒரு பரிவர்த்தனை கருவி அப்படின்னு சொல்கிறோம். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அது 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ சேல் கூட்ஸ் ஆர் சர்வீஸ். ஒரு பொருளை வாங்குவதற்கு பணத்தை கொடுக்குறோம், அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல், விற்பனை அப்படின்னு சொல்கிறோம். இதற்காகவும் பணத்தை பயன்படுத்துகிறாங்க. திஸ் known as a sale. Later, money is obtained to buy goods and service. ஒரு பொருளை விற்பதற்கும் பணம் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை வாங்குவதற்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் பணம் தேவைப்படுது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் known as பர்ச்சேஸ். அப்போது ஒரு பொருளை வாங்குவதற்கும் அல்லது விற்பதற்கும் சேல் அண்டு பர்ச்சேஸ், இது 2த்துக்கும் இடையில் எது பயன்படுத்தப்படுது, பணம் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. In the modern exchange system, money acts as intermediate in sales and purchase. இந்த சேல்க்கும் பர்ச்சேஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை விற்பதற்கும் பொருளை வாங்குவதற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டர், அவங்க தான் யார் அப்படின்னா மணி. நெக்ஸ்ட் ஒன் money as a measure of value. The second important function of money that is measured the value of goods and service.
இந்த மணியுடைய செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மணி ஆஸ் எ மெஷர் ஆஃப் வேல்யூ. மெஷர் ஆஃப் வேல்யூ, ஒரு பொருளுடைய மதிப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்யக்கூடிய எது அப்படின்னா பணம் அப்படின்னு சொல்லலாம். தட் இட் மெஷர்ஸ் த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு பொருள் அல்லது ஒரு பொருளுடைய ஒரு பொருட்களையோ அல்லது பணிகளையோ, இந்த பொருட்கள் அல்லது பணிகளுடைய மதிப்பை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா மணி. தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவிடக்கூடியது. ஒரு பொருளுடைய மதிப்பையும் பணிகளுடைய மதிப்பையும் அளவிடக்கூடிய ஒரு ஸ்கேல் அப்படின்னு அதை சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மணி. In other words, the price of all goods and service are expressed in the term of money. இந்த பணத்தின் மூலமாக பொருளுடைய விலையை தீர்மானிக்கிறாங்க. விலையின் அடிப்படையில் ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய வேல்யூவை அளவிடக்கூடிய ஒரு ஸ்கேல் தான் என்ன சொல்கிறோம்னா மணி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளுடைய விலையை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா பணத்தின் மூலமாக. பணம் அப்படின்றது என்னதுன்னா விலையை தீர்மானிக்கப்படுது. The money is thus looked upon as a collective measure of value. Since all the values are expressed in the term of money, it is easier to determine the rate of exchange between various types of goods in the commodity. Measure of value. Secondary function. First one, primary function அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, மெஷர் ஆஃப் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர் பேமெண்ட். செகண்டரி ஃபங்க்ஷன், பணத்துடைய செகண்டரி ஃபங்க்ஷன். மணி ஆஸ் எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. மணி அப்படின்றது ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, மதிப்பின் நிலைகளன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளால் எவ்வளோ மணி வேணால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அது பேங்க்ஸ் மூலியமாகவோ அல்லது பர்சனல் இண்டிவிஜுவல் கன்சியூமர் மூலமாகவோ நம்ம மணி அப்படின்ற இண்டிவிஜுவல் பர்சன் மூலமாகவும் மணி அப்படின்றது எவ்வளோ வேணாலும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். சேவிங்ஸ் டன் இன் த டேர்ம் ஆஃப் கமாடிட்டிஸ் வேர் நாட் பர்மனண்ட். இந்த மணி அப்படின்றத நம்மளால் எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணலாம். பட் வித் த இன்வென்ஷன் ஆஃப் மணி திஸ் டிஃபிகல்ட்டி ஹேஸ் நவ் டிஸ்பேர்டு as and saving are now done in the term of money. Money also serves as the excellent store of wealth, as it is can be easily converted into other marketable assets such as land, machinery, plant and etc. இந்த மணி அப்படின்றது நம்மளால் எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மணியை நம்மளை எப்படி வேணாலும் நம்மளால் என்ன பண்ணணும், அதை கன்வெர்ட் பண்ண முடியும். லேண்டாகவோ, அசட்ஸாகவோ, வெல்த்தாகவோ, மிஷினரி, பிளான்ஸ் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு பணத்தை என்ன நிலமாகவோ அல்லது சொத்துக்களாகவோ அல்லது மிஷினரியாகவோ, இயந்திரங்களாகவோ இல்லை நிறுவனங்களாகவோ நம்மளால் அதை மாற்ற முடியும். நெக்ஸ்ட் ஒன், மணி ஆஸ் எ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட். Borrowing and lending were difficult problem under the barter system. இந்த barter சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா borrowing. அதில் வந்து என்ன பண்ணால் கடன் வாங்க முடியும். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வேணால் நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அந்த borrowingல இருக்க barter சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான். In the absence of money, the borrowed amount could be returned only in the term of goods and service, but the modern money economy has greatly facilitated the borrowing and lending process. In other words, money now acts that standard of the deferred payment. இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் கூட்ஸை மட்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதில் borrowing அப்படின்னா கடன் வாங்குறது, நம்மளுக்கு கடன் கொடுக்குறது அல்லது கடன் வாங்குறதும் அந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் செய்ய முடியாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதை ஆனால் இந்த மணி ஃபங்க்ஷனில் இப்போ இருக்கக்கூடிய இந்த பணத்தின் மூலமாக நமக்கு கடனை கொடுக்க முடியும், கடனை வாங்கவும் முடியும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம எந்த விதங்களை வேணாலும் மணி என்ன பண்ண முடியும், வாங்கக்கூடிய கடனை டிஃபர் பேமெண்ட் மூலிமா என்ன பண்ணோன்னா பணத்தை செலுத்த முடியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாப்பிக்கை அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.